So good afternoon to everyone. So myself M Deenadayalan. So நான் வந்து Login 360ல வந்து AWS கோர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ வந்து நான் கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்து பண்ணிருக்கேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வர்லெஸ் வெப் அப்ளிகேஷன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து நான் டிஸ்கிரைப் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி அப்படின்னா நான் ஆர்டிடெக்ட் டயக்ராம்குள்ள போறேன். ஸோ ஆர்டிடெக்ட் டயக்ராம் ஸோ வந்து என்னது அப்படின்னா வந்து CloudFront, S3, API Gateway, Lambda Function, DynamoDB. ஸோ இது ரிலேட்டட் இந்த சர்வீஸ் நான் யூஸ் பண்ணி சர்வர்லெஸ் அப்ளிகேஷன் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து S3 பக்கெட்ல வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெப் பேஜ் நம்ம ஹோஸ்ட் பண்ணோம். ஹோஸ்ட் பண்ணிட்டு CloudFrontல வந்து நம்ம CDN நெட்வொர்க் வந்து டெலிவர் பண்றதுக்காக நம்ம CloudFront யூஸ் பண்றோம். அந்த கேஸ் வந்து API Gateway வந்து என்னது அப்படின்னா வந்து நம்ம டேட்டாபேஸும் பேக் எண்ட் ப்ராசஸும் ஃப்ரண்ட் எண்ட் ப்ராசஸையும் வந்து லிங்க் பண்றது. அதுக்கப்புறம் வந்து Lambda Function. ஸோ Lambda Function தான் மெயின் திங். ஸோ Lambda Function வந்து சர்வர்லெஸ்க்காக யூஸ் பண்றது. ஒன்னு வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட், இன்னொன்று வந்து கெட் ரெக்வஸ்ட். ஸோ ரெண்டு Lambda Function யூஸ் பண்ணி கெட் ரெக்வஸ்ட்டும் போஸ்ட் ரெக்வஸ்ட்டும் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ போஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த DynamoDB வந்து நம்ம இன்சர்ட் ஆகிற ஒரு டேட்டா. ஸோ இந்த DynamoDB வந்து ஒரு டேட்டா பேஸ், நான் SQL ஒரு டேட்டா பேஸ். ஸோ இங்க இன்சர்ட் ஆன டேட்டா வந்து நம்ம கெட் மெத்தட் யூஸ் பண்ணி Lambda ஃபங்க்ஷன் வழியா நம்மளுக்கு யூசருக்கு வரும். ஸோ இதுதான் வந்து ஆர்டிடெக்டோட டயக்ராமோட வெப் சர்வர்லெஸ் அப்ளிகேஷன். ஸோ இதோட ப்ராஜெக்ட் வந்து நான் கெஸ்ட் புக்கா வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க வந்து CloudFront அப்படிங்கறத வந்து நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த CloudFrontல வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டொமைன். ஸோ இந்த டொமைன் ஒரு லிங்க் இல்லாம நம்ம வந்து ஒரு HTTP செக்யூர் இல்லாம நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம வந்து CloudFront வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் லிங்க் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த லிங்க் வந்து ஆல் ஓவர் யாருக்கு வேணா கொடுத்தா கூட அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ வந்து இந்த லிங்கை வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணி நான் இன்னொரு வெப் ப்ரௌசர் வந்து நான் ஓப்பன் பண்றேன். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு HTML ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு GUI ஒரு இன்டர்ஃபேஸ் ஃபுல்லா இருக்குது. ஸோ சேவ் மெசேஜ், வியூ ஆல் மெசேஜ், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மெசேஜ். ஓகேவா? ஸோ இதோட என்னென்ன கொடுத்துருக்கா அப்படின்னா பைத்தான் லாங்குவேஜ் அண்ட் தென் ஜாவாஸ்கிரிப்ட், index.html. ஸோ index.html ஜாவாஸ்கிரிப்டை வந்து நான் வந்து S3 பக்கெட்ல வந்து நான் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ பைத்தான் லாங்குவேஜ் நான் எங்க யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா வந்து நான் Lambda ஃபங்க்ஷன்ன்றது வந்து நான் பேக் எண்ட் வந்து யூஸ் பண்றேன். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம வந்து சர்வர்லெஸ் ஃபங்க்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அதுக்காகவே. ஸோ அதான் Lambda ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெசேஜ் நான் வந்து டைப் பண்றேன். ஐ எம் ஃப்ரம் திருநெல்வேலின்னு கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் சதீஷ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ லாஸ்ட் நேம் வந்து முருகன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ அது வந்து DynamoDBல தான் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் சேவ் மெசேஜ் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ வந்து நான் மெசேஜை வந்து நான் சேவ் பண்றேன். ஓகே. ஸோ என்ன காட்டுது அப்படின்னா மெசேஜ் ஹஸ் பீன் சேவ்டு அப்படின்னு காட்டுது. ஸோ சேவ் ஆன மெசேஜ் வந்து எங்க பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து Lambda ஃபங்க்ஷன் ஆல்ரெடி போஸ்ட் மெத்தட் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ நம்ம அங்க வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ வியூ ஆல் மெசேஜ் வந்து கெட் டேட்டா. ஸோ வியூ ஆல் மெசேஜ் கொடுத்து நம்ம என்ன டைப் பண்ணி மெசேஜ் கொடுக்குறோம் சேம் மெசேஜ்ல அதை நான் கெட் பண்றது தான் வியூ ஆல் மெசேஜ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வியூ ஆல் மெசேஜ் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஓகே. ஸோ இங்க நான் கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே. ஸோ இப்போ என்ன கொடுத்தேன் அப்படின்னா ஐ எம் ஃப்ரம் திருநெல்வேலின்னு கொடுத்தேன். ஸோ இதுதான் I am from திருநெல்வேலி from சதீஷ் முருகன் டேட்டோட. ஸோ ஆன் டேட் July 19, 2025. ஸோ இதுதான் வந்து கெட் டேட்டா, அது வந்து போஸ்ட் டேட்டா. சேம் மெசேஜ் வந்து போஸ்ட் டேட்டா. ஸோ நான் இதை வந்து எங்க செக் பண்ணணும் அப்படின்னா வந்து DynamoDBல நான் செக் பண்ணணும் டேட்டா கரெக்டா சேவ் ஆயிருக்கா ரிட்ரீவ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து DynamoDB. இந்த DynamoDBக்குள்ள போனீங்க அப்படின்னா வந்து டேபிள் வந்து கிரியேட் பண்ணிருப்பேன் சர்வர்லெஸ். ஸோ அதோட டேட்டா இங்கதான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். நான் கொடுத்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிருக்கான்ட்டு இந்த ஸ்டோர் ஆயிருக்கு. சரிதா? ஐ எம் ஃப்ரம் திருநெல்வேலி. அதோட டேட் நான் கொடுத்த சதீஷ் முருகன். ஸோ இதுதான் வந்து ஸோ என்ன அப்படின்னா ஒரு பேக் எண்டையும் ஒரு ஃப்ரண்ட் எண்டையும் அதே மாதிரி ஒரு டேட்டா பேஸ் வந்து மூணுத்தையும் வந்து லிங்க் பண்ணி ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ண சர்வீசஸ் இது எல்லாமே. ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஸோ இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் வெப் சர்வர்லெஸ் அப்ளிகேஷன். தேங்க்யூ.